ஹாய், குட் ஆஃப்டர்நூன். லன்ச் டைம். எங்கள் கடையில் கடை நடந்துகிட்ருக்கு. சாப்பிட்டுட்டு மழை கிளைமேட்டாக வேறு இருக்கா, அப்படியே உட்காந்துருக்கேன். பிரச்சனைகள் யாருக்கு தாங்க இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது. யாரை கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு குதிரைக்காரன், அந்த குதிரைக்காரனுக்கு ஒரு மனைவி ஒரு மகன். மனைவி இறந்துடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா மகனும் படுத்த படிக்க ஆயிடும். அவர் படுத்த படிக்காக இறந்துட்டான். அவர் குதிரை சவாரி செஞ்சாதான், ஏன்னா வாழணும்ல. இப்படி செய்யும்போது அவருக்கு ரொம்ப மன வேதனை. தன்னுடைய துக்கத்தை யார்கிட்டையாவது சொல்லலாம்னு சவாரி ஏறுறவங்ககிட்டெல்லாம், ஆனால் எனக்கு ரொம்ப மனசு அப்படின்னா, வண்டி ஓட்டுப்பா, எனக்கு நேராச்சு உங்கள் கதையெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இராணுவ வீரர் ஏறுறாரு. அவர்கிட்ட, சார் மனசு எத்தனையோ நான் அதை இராணுவத்தில் பார்த்துட்டேன்ப்பா, போ. அப்படியே ராத்திரி வரான். ஒரு மனக்கவலையாக குதிரையை அதில் கட்டிட்டு அது மேலே சாஞ்சிட்டு, யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே. கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குமே. குதிரையில் சாஞ்சிட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கான். அந்த புல்லை தின்னுக்கிட்டு அந்த குதிரை அப்படியே தலையாட்டு. அவனுக்கு அந்த குதிரை அவன் மனக்கவலையை கேட்குற மாதிரி இருக்கு. இதுதாங்க ஒரு மனுஷன் தன்னுடைய கவலைகளை யார்கிட்டையாவது பகிர்ந்துக்கிட்டா, யாராவது தலையை வருடி விட்டா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் யாராவது காது கொடுத்து கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. இவன் இதை நம்மளே பெரிய இதில் இருக்கோம், இவன் கவலையை நம்ம கேட்கணுங்க. தயவு செஞ்சு நம்மக்கிட்ட யாராவது ஒரு இதை சொல்ல வந்தாங்கன்னா தலையை வருடி கூட கேட்க வேண்டாதா, கேளுங்களேன். ஒரு பேசுகிறத அப்படி அப்பா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுங்களேன். அவங்களுக்குள்ள மனபாரங்கள் குறையுங்க. யார் தன்னுடைய கவலையை சொல்லும்போது தயவு செஞ்சு கேளுங்க. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறனால என்ன வந்துடும், உடனே அவங்க சொல்லி முடித்தோடனே அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துடும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை வரும். கண் அப்படி தொடச்சிக்குவாங்க. அதிலே தலைவாரி விட்டுட்டு, உனக்கு நான் இருக்கேன் சொல்லி பாருங்களேன். இனியா சொல்வீங்களா? யாராவது சொல்ல வந்தால் ஒரு தடவை கேளுங்க. அடுத்தடுத்து அப்படியே வந்தால் என்ன செய்கிறதுன்னு நினைக்காதீங்க. ஆறுதலாக சொல்லுங்கள். அடுத்த தடவை பார்ப்போம், எனக்கு இப்போ நேரம் அப்படின்னு வேணால் சொல்லுங்கள். அதை கூட அன்பாக தன்மையாக சொல்லுங்கள். இன்னிலேருந்து யாராவது ஏதாவது சொல்ல வந்தால் காது கொடுத்து கேட்போமா? அவங்க கவலையை போக்கல்னாலும் நம்ம சொல்கிற 2 வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக